பட்டி எப்படி ஈஸியாக மார்க் பண்ணி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். பட்டிக்கு 3 கிளாத் தேவைப்படும். நான் 3 கிளாத் வந்து கட் பண்ணி மடித்து தைச்சி வச்சுருக்கேன். பட்டியோட உயரம் வந்து நம்ம எந்த அளவுக்கு எடுக்கணும் அப்படின்னா, அளவு ப்ளவுஸில் பட்டியோட உயரம் எத்தனை இன்ச் இருக்குதோ அதிலேருந்து 2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கொக்கி பீஸ் தைச்சிருப்போம் இல்லையா, அங்கே வந்து அளவு எடுத்துக்கலாம். சைடில் வந்து நம்ம அளவு எடுக்கும்போது 2.75 ஒரு புள்ளியும் இருந்துச்சு. அதை நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ரெண்டாவதாக நம்ம வந்து கொக்கி பீஸில் இருந்து சென்டர் டாட் பிடிச்சிருப்போம் இல்லையா, அது வரைக்கும் நம்ம இன்ச் டேப்பால் பார்க்கும்போது 3.25 இன்ச் வருது. நான் வந்து 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணிக்கிறேன். 3.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மார்க் எதுக்காக அப்படின்னா, நம்ம சென்டர் டாட்லேருந்து கீழே வரைக்கும் பட்டியோட உயரம் வந்து அளவெடுத்து இந்த நம்ம ரெண்டாவதாக மார்க் பண்ணோம் இல்லையா, அதிலேருந்து தான் நம்ம வந்து சென்டராக மார்க் பண்ணணும். 2.5 இன்ச் வந்து அதில் இருந்துச்சு. அதே மாதிரி நான் இங்கேயும் 2.5 இன்ச் வச்சுக்கிறேன். மூணாவதாக மார்க் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி சைடில் வந்து அளவு எடுத்துக்கலாம். இங்கேயும் வந்து 2.75 ஒரு புள்ளியும் தான் இருக்குது. இதை நம்ம எந்த இடத்துல மார்க் பண்ணணும் அப்படின்னா, சைடில் நம்ம தையலுக்காக விடக்கூடிய அளவு 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருப்போம். அந்த 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதில் தான் நம்ம வந்து இந்த அளவை வந்து மார்க் பண்ணணும். இப்போ இந்த 3 அளவுமே மார்க் பண்ணியாச்சு. இதில் வந்து நம்ம டாட்டாக வந்து மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு சரியான தையல் போடக்கூடிய அளவு தான். இதுக்கு மேலே 1/4 இன்ச்சோ அப்படி இல்லைன்னா 1/2 இன்ச்சோ நம்ம விட்டு மேலே வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இதில் தான் நம்ம வந்து கட் பண்ணணும். இந்த மாதிரி பட்டி மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணும்போது எந்த தப்புமே வராமல் நம்ம ஸ்டிச் பண்ணலாம்.